Taste the Daily. irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியல் சாசனம் நாள் இன்று, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே இன்று. இந்த அரசியல் சாசனம், இந்த அரசியல் சாசன சட்டம் நாமே வகுத்து கொண்டு நமக்கே வழங்கி கொண்டோம். இந்த அரசியல் சாசன உரிமைகள் எப்படி அரசாங்கம் அமைய வேண்டும், எப்படி ஒரு நாடு நிர்வாக ரீதியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று அடிப்படையாக வகுத்து கொண்ட சட்டம்தான் அரசியல் சாசன சட்டம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே லக்னோவில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் எங்களுக்கென்று ஒரு அரசியல் சாசனம் வேண்டும் என்று தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது பிரிட்டிஷ்காரர்கள் 2-3 தடவை இந்த சட்டங்களை கொண்டு வந்தார்கள் 30களில். அது ஒரு பழைய விஷயம். நாம் 1947 விடுதலை பெற்றோம். அன்றைக்கு பிரிட்டனில் வின்ஸ்டன் சர்ச்சில் தோற்றுவிட்டார். அட்லி பிரதமராகின்றார். அட்லி ஏற்கனவே காலனி நாடுகளுக்கு விடுதலை தருவோம் என்ற நிலையில் அந்த தேர்தல் களத்தை சந்தித்தார், பிரதமர் ஆனார். அதேபோல காங்கிரஸ் துவங்கப்பட்டு 2 தீவிரவாதிகள் மிதவாதிகள் என்று இருந்தார்கள். கோபாலகிருஷ்ண கோகலே, தாத்தாபாய் நேருஜி போன்றவர்கள் மிதவாதிகள். அந்த அடிப்படையில் உத்தமர் காந்தி வந்தார். இன்னொரு தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், தமிழகத்தில் வாவு சிதம்பரனார் என்று எடுத்துக்கொண்டால் இவர் தீவிரவாதிகள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ நடத்தி தனி பிரகடனமே செய்தார். நாடு கடந்த அரசாங்கம் என்று பிரகடனம். இப்படியெல்லாம் சுதந்திர போராட்ட காலத்தில் நாம் பல்வேறு நிலைகளில் இந்திய விடுதலைக்காக போராடினோம். அண்ணல் காந்தி வழியில் போராடினோம். சாத்வீக போராட்டங்கள் இப்படியாக போராடி அந்த சுதந்திரம் கிடைத்தது. அட்லே வந்தார். 1947 ஆகஸ்ட் மாதம் 15 சுதந்திரம் பெற்றவுடன் நமக்கென்று ஒரு வாழ்வு, இந்திய மக்களுக்கென்று தனி சுதந்திரம். இதற்கு ஒரு அரசியல் சாசனம் படைக்க வேண்டும். அப்படித்தான் இந்திய அரசியல் சாசனம், அந்த நாம் சுதந்திரம் பெற்று அந்த அரசியல் சாசனத்தை அமைக்கக்கூடிய அந்த அவையை அன்றைக்கு அமைத்தோம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ற அவையை அமைத்தோம். அந்த அவையில் விவாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு டிராப்டிங் கமிட்டி என்று ஒரு கமிட்டியை இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்று நிறுவப்பட்டு விவாதிக்கப்பட்டு அதில் தீர்மானிக்கப்பட்ட விடயங்களை தொகுத்து அதை வரைவுக்குழு முன்னால் வரும். அந்த வரைவுக்குழுவின் டிராப்டிங் கமிட்டி சேர்மன் யார் என்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர், அதன் தலைவர். KM முன்சி, பெரிய சிந்தனையாளர். அதே போல் முகமது சாதுல்லா, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், இவர் சென்னையை சார்ந்தவர். கோபால்சாமி ஐயங்கார் சென்னையை சார்ந்தவர். மாதவராவ்னு இருந்தார். அவர் சில காலம் இருந்த பிறகு BL மிட்டல் அந்த இடத்துக்கு, அவர் அந்த ஓய்வு பெற்ற பிறகு BL மிட்டல் அந்த இடத்துக்கு நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் TT கிருஷ்ணமாச்சாரியார் வந்தார். இப்படியான நிலையில் இந்த வரைவுக்குழு உடைய பணி முக்கியமான பணி, இறுதியானது. ஆனால் அரசியல் சாசனை எழுதக்கூடிய அதற்கு உழைத்தவர் யார் என்றால் BN ராவ். அவர் ஆந்திராக்காரர். அவர் பல்வேறு நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணி அந்த நாட்டில் அரசியல் சாசனம் எப்படி இருக்கிறது, அமெரிக்காவில் எப்படி இருக்கின்றது, பிரான்சில் எப்படி இருக்கிறது, பிரிட்டனில் என்னன்னா அங்கே எழுதப்பட்ட அரசியல் சாசனம் கிடையாது. அங்கே எப்படி அந்த மரபுகள் சம்பிரதாயங்கள் எப்படி அங்கே இந்த அரசியல் சாசன விஷயங்களை பின்பற்றப்படுகிறது, அங்கே எழுதப்பட்ட அரசியல் சாசனம் இல்லை. இஸ்ரேலிலும் நியூசிலாந்திலும் பிரிட்டனிலும் எழுதப்பட்ட அரசியல் சாசனம், இந்த மாதிரி சாசனம் கிடையாது. அங்கே என்ன மாதிரி நாடாளுமன்றம், நீதிமன்றங்கள், அதே மாதிரி என்னென்ன அடிப்படை உரிமைகள், அரசியல் சாசனத்துக்கு சேர்க்கப்பட வேண்டிய பிரிவுகள், விடயங்கள், கூறுகள் எல்லாம் அவர் எல்லா இடத்துக்கும் பயணம் செய்து திரட்டி வந்தார். பிறகு அதை ஒரு அறிக்கையாக கொடுத்து அந்த அறிக்கையை விவாதிக்கக்கூடிய பொருளாக இருந்தது. BN ராவுடைய பணி ஒரு முக்கிய பணி, பிரதான பணி.
அவரை பற்றி பலருக்கு தெரியலைங்க. பிஎன் ராவ் இல்லை என்றால் இந்த அரசியல் சாசனம் இல்லை. அவ்வளவு உதவியாக அம்பேத்கருக்கு இருந்தார் பிஎன் ராவ். இதுபோல் நீங்கள் அரசியல் சாசனத்தில் முக்கியமான ஆட்கள்லாம் யாராருன்னு நீங்கள் பார்த்தா தெரியும். ராஜேந்திர பிரசாத், பண்டித நேரு அன்னு ஒரு முக்கியமான ஆட்கள், விவாதத்தில் பங்கு பெற்ற ஆட்களை நான் சொல்லி ஆகணும். அப்படி சொல்லப்படுற இடத்துல ராஜேந்திர பிரசாத் பிற்காலத்தில் இந்திய குடியரசுத் தலைவர்லாம் வந்தார். சர்தார் படேலுடைய பணி ஒரு முக்கியமான பணி. முக்கியமான அரசியல் அமைப்பு சபையில் முக்கியமாக பங்கேற்றவர்கள், முக்கியமாக பணியாற்றியவர்கள் யார் என்று நினைத்தால் ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், மௌலானா ஆசாத், கோபால்சாமி ஐயங்கார், ஜிபி பந்த், கோவிந்த வல்லப பந்த். இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர். அந்த மாநில முதல்வராக இருந்தார். அதே போல் எல்லை காந்தி, அப்துல் கஃபார் கான், எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், ஹெச்என் குசுரு, கேடி சா, ஆச்சாரியா கிருபலானி, டாக்டர் ராதாகிருஷ்ணன், லைக்கத் அலி கான், ஃபிரோஸ்கான் நூர், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா முக்கியமானவர்கள். அது மாதிரி கேஎன் முன்சி, இவங்கெல்லாம் அதில் ஆற்றிய பணிகள் அதிகம். அதே போல் பலர் இருந்தாங்க. எல்லாரும் பேர் இந்த இடத்துல வாசிக்க முடியாது. இப்படிப்பட்ட அரசியல் சாசனம் பேசப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு நமக்கு நாமே வழங்கி கொண்டோம். அந்த அரசியல் சாசனத்தின் முதல் பிரதிதான் இது. அந்த பதிப்பின் பிரதிதான் இது. அரசியல் சாசனத்துக்குள் பீகார், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவங்கள்லாம் இந்த மாதிரி காலியோகிராஃபி போட்டு வரைஞ்சாங்க. இதில் ராமாயண சித்திரங்கள் உண்டு, மகாபாரத சித்திரங்கள் எல்லாமே உண்டு. இதில் கடைசியில் இந்த அன்னைக்கு அரசியல் சாசனத்தில் இருந்தாங்க இல்லையா, அந்த உறுப்பினர்கள் இதில் கையெழுத்து போட்டுப்பாங்க. தமிழில் ஒரு கையெழுத்தில் இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, இந்த கையெழுத்து தூத்துக்குடியை சேர்ந்த மூசி வீரபாகு. இதுதான் அரசியல் சாசனத்தில் அரசியல் சாசனத்தில் கையெழுத்து போட்ட அந்த பட்டியல் இதை துவங்கும். தமிழையும் கண்ணல் தமிழையும் கன்னித்தமிழையும் கையெழுத்து போட்ட மூசி வீரபாகு கையெழுத்து இது அரசியல் சாசனத்தை. தமிழும் இதில் இடம்பெற்றிருக்கு. ஒரே ஒரு தமிழ் கையெழுத்து மூசி வீரபாகு, தூத்துக்குடியை சார்ந்தவர். இதுதான் ஒரிஜினல் அரசியல் சாசனம் நமக்காக படைத்துக் கொண்டார்கள்.